உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவியரின் பாதுகாப்பிற்காக யுஜிசி கொண்டு வந்துள்ள திட்டம் தற்போது கவனம் பெறத் தொடங்கியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவத்தால் அது தற்போது கவனம் பெற்றுள்ளது. என்ன திட்டம்? அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் அதற்கும் என்ன தொடர்பு? விவரிக்கிறார் நமது செய்தியாளர் கனகதாரா. உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவ மாணவியர் மற்றும் பெண் ஊழியர்களுடைய பாதுகாப்பை என்ஷூர் செய்வதற்காக பல்கலைக்கழக மானியக் குழு 2015 கொண்டு வந்த பிரத்யேக விதிமுறைகள் தான் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் பிரிவென்ஷன் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரெசல் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் 2015. ஆக யுஜிசி இந்த விதிமுறைகளை பிரத்யேகமாக உயர்கல்வி கூடங்களில் பயிலும் மாணவிகளுக்காக கொண்டு வந்திருக்கிறது. இங்கு பிரத்யேகம் மற்றும் மாணவிகள் என்ற இரு வார்த்தைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. ஏனெனில் இவ்விரு வார்த்தைகளும் இந்த விதிமுறைகள் உண்மையிலேயே கல்லூரி, பல்கலைக்கழகம் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவிகளை கருத்தில் கொண்டு அவர்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதா என்ற கேள்வி இங்கு எழுகிறது. ஏனெனில் இந்த விதிமுறைகள் மூலம் உயர்கல்வி கூடங்களை யுஜிசி பின்பற்ற வலியுறுத்துவது போஷ் ஆக்ட். போஷ் ஆக்ட் என்றால் என்ன? பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமென் அட் ஒர்க் பிளேஸ். எங்கே? ஒர்க் ஸ்பேஸ். பணியிடங்களில் பெண் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய, பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க, தடை செய்ய மற்றும் தீர்வு காண கொண்டு வரப்பட்டதே போஷ் ஆக்ட் 2015. இந்த போஷ் ஆக்டின் படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் குறித்த ஒரு கம்ப்ளைண்ட் ஐசிசி எனப்படும் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில் எழும் பட்சத்தில், அதாவது ஒரு பெண்ணால் தலைமை தாங்கப்படும் பணியிடத்திற்கோ பாதிக்கப்பட்டவருக்கோ பாதிப்படைந்தவருக்கோ தொடர்பில்லாத ஒரு மூன்றாம் தரப்பை உள்ளடக்கிய உள் புகார் குழு அந்த புகாருக்கான நிவர்த்தியை நோக்கி நகர வேண்டும். ஆண்டின் இறுதியில் எழுப்பப்பட்ட மொத்த புகார்களையும் இந்த ஐசிசி அரசிற்கு சமர்ப்பிக்க வேண்டும். இப்படியாக போஷ் ஆக்ட் ஒர்க் ஸ்பேஸில் நிகழும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை தடுக்க மற்றும் நிவர்த்தி செய்ய உதவுகிறது. இதே போஷ் ஆக்டை தான் உயர்கல்வி கூடங்களிலும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை எதிர்கொள்ள யுஜிசியால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பணியிடங்களில் வேலை பார்க்கும் பெண்களின் பிரச்சனைகளும் உயர்கல்வி கூடங்களில் பயிலும் மாணவிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் ஒன்றுதானா? நிச்சயம் இல்லை. பிரச்சனை இருதரப்பினருக்கும் ஒன்றாகவே இருந்தாலும் அதை எதிர்கொள்ளும் இருதரப்பு பெண்களினுடைய மனநிலையும் ஒன்றில்லை. கல்வி கூடங்களில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை எதிர்கொள்ளும் பாதிக்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கள் பிரச்சனைகளை கல்லூரி நிர்வாகத்திடம் தெரிவிப்பதும் கிடையாது. தொழில்முறை பணிச்சூழலில் இருப்பதை விட ஒரு பல்கலைக்கழக சூழலில் அதிக ஓப்பன்னஸுடன் கூடிய தோழமை மற்றும் முறைசாரா ரிலேஷன்ஷிப்ஸ் உருவாக வாய்ப்பிருப்பதால் இங்குதான் ஒழுக்கமான பணிச்சூழல் மற்றும் ஆரோக்கியமான கல்வி சூழல் என்ற இரண்டு கோல்களையும் போஷ் என்ற ஒற்றை பந்தால் அடைய முடியாது என்பதை நாம் உணர்வது மிக அவசியமாகுது. இருவேறு ரியாலிட்டியை எதிர்கொள்ளும் இருவேறு வல்னரபிலிட்டி உடைய பெண்கள். இரு பெண்களும் ஒரே பேருந்தில் பயணித்தாலும் பணிச்சுமை சுமக்கும் பெண்ணின் பிரச்சனை வேறு, தீர்வு வேறு. புத்தகப்பை சுமக்கும் பெண்ணின் பிரச்சனை வேறு, தீர்வு வேறு. ஒரு பெண்ணிற்கு ஜன்னலோர இருக்கை கிடைத்திருக்கிறது, மற்றொரு பெண்ணிற்கு ஜன்னலின் பக்கத்து இருக்கை தான் கிடைத்திருக்கிறது. ஆக ஆபத்து என வந்தால் இருவராலும் ஜன்னலை உடைத்தெறிந்து தப்பிக்க முடியும் என நம்புவது சரியாகாது. ஜன்னல் இருக்கை கிடைக்காத பெண்ணை காக்க மாற்று தீர்வை தேடுவது இந்த சூழலில் மிக அவசியமாகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக கனகதாரா.